வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் துண்டு, மலையாள திரைப்படம். ரியாஸ் ஷெரீஃபுடைய டைரக்ஷன்ல பிஜு மேனன் மற்றும் ஷைன் டாம் சாக்கோவுடைய நடிப்புல கோபி சுந்தருடைய மியூசிக்ல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் துண்டு. துண்டு படத்தினுடைய டைரக்டர் ரியாஸ் ஷெரீஃப் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜிம்ஷி காலித் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர், படத்தினுடைய எடிட்டர் நபு உஸ்மான் அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிஜு மேனன், ஷைன் டாம் சாக்கோ, ஜானி ஆண்டனி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஷனில் கான்ஸ்டேபிளாக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படியாவது நம்ம அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வாங்கிடணும், எஸ்ஐ ஆகிடணுன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு. அண்ட் அது சமயம் பார்த்து அவருக்கு எக்காச்சக்க பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி மீண்டாரு, கடைசியாக அவர் எஸ்ஐ ஆனாரா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் படத்தினுடைய கதையில முக்கியமான கதாபாத்திரமா நடிச்சிருக்கிறவர் தான் பிஜு மேனன் அவர்கள். ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கக்கூடியவர். அந்த ஸ்டேஷன்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணக்கூடிய கான்ஸ்டபிளா வரவர் தான் ஷைன் டாம் சாக்கோ அவர்கள். ஆண்டனி ஜானி அவங்களாம் வந்து அவரோட சேர்ந்து அதே ஸ்டேஷன்ல போலீஸா ஒர்க் பண்றாங்க. அண்ட் பிஜு மேனன் அவர்களுக்கு எப்படியாவது அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வாங்கிடணுன்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாரு. அதுக்காக நிறைய கேஸுங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும், அப்படியாவது நம்ம வந்து வாங்கிடணும்னு பார்க்குறாரு. அதுவும் வந்து கை கொடுக்கலன்னும் போது ஓகே எக்ஸாம் எழுதி நம்ம வந்து பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆகுன்றதுக்காக எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அண்ட் அதுக்காக என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மாதிரியா நோட்ஸ்லாம் எல்லாருக்கிட்டையும் வந்து வாங்குறாரு. அதுக்கு அவரே அவர் தயார்படுத்திக்கிறாரு. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவருடைய பையன் வந்து ஸ்கூலில் எக்ஸாமில் பிட் அடித்து பிரின்சிபால் கிட்ட மாட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி பிட் அடித்து மாட்டுறாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்காமல் இருக்க சொல்லுங்கன்ட்டு. அதே சமயத்தில் அவரும் வந்து எஸ்ஐ போலீஸ் அந்த எக்ஸாமினேஷனில் அவரும் பிட் அடிக்கிற ஐடியாவை கொண்டு வராரு. ஸோ பிட் அடித்து மாட்டினதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுது அண்ட் ரெண்டு பேருனுடைய பிட்டு அதாவது துண்டு அதனால அவருடைய லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்ததுன்றத ஒரு முழுநீள காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த துண்டு அமைஞ்சிருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டரை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி வந்து காமெடி அப்படின்னா அது போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய காமெடி மூவின்னும் போது இந்த மாதிரி பல படங்கள் ஆல்ரெடி கேரளாவில் அதுவும் மலையாளத்தில் வந்திருக்குது. எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அதே போல் சீரியஸ்னஸை கொஞ்சம் காட்டினாலும் அதை விட அதிகமான காமெடி உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கிறதா தான் இந்த துண்டு படம் இருக்குது. பிஜு மேனன் அவர்களை இதுக்கு முன்னாடி ஏகே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக பார்த்துருப்போம். அதில் ரொம்பவே வந்து ஒரு ஸ்டிஃபான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸாக இருப்பார். அதே சமயத்தில் இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது அதுக்கு விட ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லலாங்க. காமெடிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு ஒரு காமெடியான ஒரு கேரக்டரில் சேம் போலீஸ் கேரக்டர் பட் ஆனால் ரொம்பவே காமெடியாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் பிஜு மேனன் அவர்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். ஒரு படத்தில் வில்லனாக நடித்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கெஸ்டராக இருக்கட்டும், அவருடைய போஸ்டராக இருக்கட்டும், அவருடைய வே ஆஃப் டயலாக் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் காமெடிக்கும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நஞ்சம் பஞ்சமே இல்லாத அளவுக்கு காமெடி சென்ஸும் கொடுப்பாரு, ஹியூமர் சென்ஸும் கொடுப்பாரு. அண்ட் இவரோட சேர்ந்து ஷைன் டாம் சாக்கோ அவர்கள் ரீசன்ட் டேஸில் எப்பயுமே ஒரு சீரியஸான கேரக்டர்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாரு. பட் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கடைசியில் எப்படி டேர்ன் ஆகுது அண்ட் அது மூலயமா அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்றதையும் ரொம்ப ஃபன்னாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மொத்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையை எப்படி அந்த ஈகோயிஸ்டிக்கான கேரக்டரை மாற்றுறாங்க அண்ட் அது மூலயமா உங்களுடைய ஸ்டேஷனில் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதா படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் டுகெதராக ஒன்றா இருக்கணுன்றதையும், அதே போல் ப்ரமோஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உண்மையாக எல்லாத்தையும் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க காமெடி கலந்து. அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை பக்கா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டெக்னிக்கல் சைடில் கேமராமேனாக இருக்கட்டும், ஏன்னா ஆல்ரெடி வந்து கேரளாவை எல்லா விதத்துலையும் காட்டியிருக்கிறாங்க. அதாவது எல்லா லொக்கேஷன்லையுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் சொல்லவே வேண்டாம். ஃபன்னுக்கு ஏற்ற அளவு அவருடைய மியூசிக் கம்போசிஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பாடலுமே வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுற விதத்தில் அவருடைய மியூசிக் கம்போசிஷன் இருக்குது. அண்ட் மொத்தத்தில் டைரக்டர் ரியாஸ் ஷெரீஃப் அவர்கள் அவருடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியான ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த துண்டு படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.